நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதா வாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதா மன்னவனேவும் மாதயவே தயவே. தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம். தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம். மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. விண்ணில் விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே. வீற்றிருங்காமல் மானிடனானது மாதயவா தயவா. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாட்களிலேயும் கூட கர்த்தர் நம்மை பயன்படுத்தியிருக்கிறார். விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலேயும் எவ்வளவுதான் ஒரு உபத்திரை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த தேவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்பது தான் கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு இல்லை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, இந்த இயேசுவை பாட வேண்டும் என்று இன்றைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இருக்கிறது. அதனால் செபித்து ஒரு வசனங்களை சொல்லிவிட்டு செபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். விசேஷமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. ஆவியானவரே மொய் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே மொய் ஸ்தோத்திரம். எனக்கு ஜீவன் பலம் சுகம் கொடுத்த ஆண்டவரே, இந்த வார்த்தையை பேசும்படியாக தேவ வார்த்தைகளை பேசும்படியாக அழைத்து வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனிக்கிற பொழுது, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற பொழுது நமக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த வேத வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டும். கர்த்தருக்குள்ளே நம்ம காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருப்பது என்பதற்காக நம்ம செபிக்க வேண்டும். இன்றைக்குள்ள செய்தியை கர்த்தரிடத்தில் செபிக்க வேண்டும். அப்படி தான் நமக்கு சமாதானம் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பேச நான் ஆசைப்படுகிறேன். இந்த வேத வசனங்களோடு என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன், நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஜாஷுவா டிவியின் மூலமாக
நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் வாழ்த்தி வரவேற்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மியூசிக் போடுகிற இந்த டிவி நடத்தக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதித்து கர்த்தர் பயன்படுத்துவாராக விசேஷமாக நான் நம்புகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். அநேக இந்த நாட்களில் உலக நாட்டுகளில் ஒரு அமைதியே இல்லை, ஒரு ஆறுதல் இல்லை, ஒரே துக்கம், ஒரே ஒரு பொருளாதார வீழ்ச்சி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அநேகமாக மனிதர்களுக்கு ரொம்ப சேதம் இல்லை, ஆனால் பொருளாதாரத்தில் ரொம்ப சேதமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை எப்படியாவது பேச வேண்டும் என்று கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறபடினால ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே போட்டிருக்கிற, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக பழைய ஏற்பாட்டை சொல்லியிருக்கிறார். தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நோவாவை நான் நீதிமானாக நான் கண்டேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கி நாட்டுக்கு நாடு யுத்தமும் ஒரு அமைதி இல்லை, பொருளாதார வீழ்ச்சியில் ஒருத்தனுக்கு ஒருத்தர் போட்டி பொறாமை அப்படி என்று சொல்லி இன்றைக்கி நாடுகள் போய்கொண்டிருக்கிறது. உக்ரைனும் ரஷ்யாவும் யுத்தம் பண்ணாங்க. அதுபோல் இன்றைக்கி இஸ்ரவேலும் பாலஸ்தீனரும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சீனா நாட்டில் ஒரு நிலநடுக்கம் இருக்கிறது. இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு நாட்டுக்கு ஒன்று கொடுக்க எடுக்க முடியாது, இன்றைக்கி சமுதாயத்தில் ஒன்று கொடுக்க எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. இது மாற வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஒரு சமாதானம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி பண்டிகை கொண்டாடுது அப்படின்னா அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லப்படுது. மறுபடி ரட்சிப்பு என்பது மறு வாழ்க்கையாக இருக்கிறது. துன்மார்க்க ஜீவியத்தை விட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை மாறி ஒரு புதுப்பிக்க வேண்டும். அப்போ புதுமையான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது, அவர் வசனங்களோடு நம்ம தியானம் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. ஒரு துன்பம் துயரம் எல்லாம் மாறுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 29:7. அப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அங்கே ஜனங்களோடு பேசி கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிறையிருப்பை அங்கே எடுத்து சொல்லி மக்களோடு பேசி கொண்டு வருகிறார். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கலே உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று சொல்லி அங்கே பழைய ஏற்பாட்டில் இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே பேசி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியில் அந்த பாவத்திலே ஒருத்தனை தள்ளிவிடணும் அப்படின்னு சொல்லி வேதத்திலே சொல்லப்படலை. நீங்கள் எப்படியாவது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா கர்த்தரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணணும்னு சொன்னால் நம்ம உலக வேலையில் அதிகமாக நம்ம செலவழிச்சிரும். விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக விவசாயத்திலே நம்ம சரீரத்தை பூரா செலவழிச்சிருவோம். அப்படின்னு சொன்னால் வியாபாரத்திலே நம்ம இருதயத்தை பூரா மூளையை பூரா நம்ம சிந்திக்க விட்டுருவோம். அதில் படிப்பிலே நம்ம முயற்சி பண்ணிடுவோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு என்ன அப்படின்னா பின்னடைவாக நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, அது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது நம்முடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது இங்கே யோசித்து பாருங்கள்.
அதிகமான காரியம் என்னன்னு சொன்னால் உலக காரியங்களே சிந்திப்போம். ஒரு டிவியில் போய் உட்கார்ந்தோம்னா இது என்ன டிவி அப்படின்னு சொன்னால் சினிமாக்காரங்களே பார்த்து கொண்டு இருப்போம். அவங்ககிட்ட பரிசுத்தம் இருக்குமா அப்படின்னு சொன்னால் இருக்காது. அநேக காரியங்களை சினிமா எல்லா உலக காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா துன்மார்க்கத்திலே போய் கொண்டு இருக்கும். அந்த துன்மார்க்கத்திலே போய் கொண்டு இருக்கும்போது அந்த சமுதாயம், அந்த மாநிலம், அந்த மாவட்டம் எல்லாம் அழிவுக்கு தான் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஒரு மனிதனுக்கு ஒரே ஸ்திரீயைத்தான் திருமணம் பண்ணணும். ஆனால் நம்ம நாடகம் நடிக்கும், சினிமா நடிக்கும்னு சொல்லி யாரோடய கூத்தாடி ஆடிட்டு போகும்போது என்ன செய்யுது, அவர்களால் எல்லாருக்கும் ஒரு நஷ்டம் ஏற்படுகிறது. கர்த்தருக்கு அது பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, பிரியமில்லாத ஒரு நடிப்பாக இருக்கிறது. எனக்கு அழகு இருக்குது, நான் நடிப்பேன், கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பேன், நரகம்தான் போக முடியும். பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி விவசாயத்தில் என்ன அப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் எந்த இதுலேயுமே முன்னேற்றம் கிடையாது. அவன் நடுவான், ஒன்று தண்ணி முக்கிறோம், எல்லாம் குளம் உடைச்சிரும், எல்லாம் செஞ்சிடும். அவன் வாழ்க்கையில் ஒரு சிறை இருப்புக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் கர்த்தரை தேடுறது கிடையாது. விவசாயத்தில் நிறைய ஆலோசனை இருக்கும். அக்ரிகல் ஆஃபீஸர்கிட்ட கேட்பாங்க, என்ன விதை பாவணும், என்ன உரம் போடணும், எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் கடைசியில் ஒன்றை மட்டும் விட்டுருவாங்க. ஒரு ஜெபம் பண்ணி இந்த நடுவேமே, ஒரு ஜெபம் பண்ணி இந்த நாற்றை பாவுவேமே அப்படின்னு விசுவாசிக்க மாட்டாங்க. எல்லாம் விளையும். அங்கே டிவியில் மழை இருக்குது, மழை பெய்யுது, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விளையும். எனக்கு இன்றைக்கி 100 மூடை வந்துச்சு, 150 மூடை வந்துச்சு, வித்தாச்சு, எல்லாம் எனக்கு ஒரு முன்னேற்றம் தான். அடுத்து கொஞ்சம் இடம் எடுக்க போகிறேன், இடம் எடுக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம உலக வாழ்க்கையிலே ஒரு தங்கத்தை எடுக்கணும், ஒரு பெரிய கட்டணம் கட்டணும். ஆனால் முன்பு உள்ள காலத்தில் அது கிடையாது. நியூஸில் பார்க்கும்போது மொத்தத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகத்தான் இப்படி மழை பெஞ்சு அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அப்போ ஜனங்கள் ரொம்ப கம்மி. ஆனால் இன்றைக்கி ஜனங்கள் நிறைய பெருகி கொண்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ட்ரெஸ்ஸுக்கே வழி இல்லை, படிப்பு கிடையாது, ஆசிரியர் வேலை பார்த்தா சம்பளம் கம்மி. அன்றைக்கி நீ டாப் ரவுலில் இன்றைக்கி கவர்மெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கு. ஆனால் எதற்காக? பிறரை அவமானப்படுத்துவதற்காக தான் சம்பளம் இன்றைக்கி கூடிக்கொண்டே போய்கிட்டுருக்கு. பிரியமானவர்களே, போதுமான சம்பளம் இருக்கணும். ஒரு பக்கமே சம்பளம் கூடி போவோம், ஒரு பக்கமே இல்லாமல் போய்விடும். அதுதான் கர்த்தருக்கு விரோதமானது. யோசித்து பாருங்கள். அப்போ இதை எரேமியா தீர்க்கதரிசி நல்ல ஒரு ஆசாரிய குலத்தில் வந்த மனுஷன். ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு சொன்னால் இவருடைய வார்த்தையை கேட்கவே மாட்டாங்க. இந்த தீர்க்கதரிசி பேசக்கூடிய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே மாட்டாங்க. இவன் வேண்டுக்குன்னு சொல்லலாம் அப்படிம்பாங்க. ஆனால் அதைத்தான் இங்கே சொல்லப்படுது. உங்களுக்கு சமாதானம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். கர்த்தரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாதையை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். பிரியமானவர்களை, முதலாவது நம்ம பார்த்தோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நோவாங்கிற மனிதனை அதுக்கு முந்தி மழையே பெய்தது கிடையாது. நோவா இருக்கக்கூடிய காலத்தில் மழையே பெய்தது கிடையாது. மழை பெய்யும் போது அவன் பிரசங்கம் பண்ணும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்க, பரியாசம் பண்ணாங்க. மழை எப்படி பெய்யும், அப்படிலாம் பெய்யாது, இப்படிலாம் பெய்யாதுன்னு சொல்லி அவனை பரியாசம் பண்ணாங்க. ஆனால் உலகத்தில் பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போய்விட்டது. நோவா குடும்பம் மட்டும்தான் தப்பிக்கப்பட்டது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதே மாதிரி மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம்னா 24ஆம் அதிகாரத்தில் அவருடைய வருகையை குறித்து சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் அவருடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசித்தோம். ஆனால் அவர் வந்த நோக்கம் என்னன்னு சொன்னால் பாவத்தில் நீக்கி ரட்சிக்கணும். ஆனால் இங்கே உள்ள அழிவு வருமா வராதாங்கிறதுக்கு இங்கே சொல்லப்படலை. காரணம், அழிவு வந்தே தீரும். அப்போ நம்ம அழிவை நம்ம நோக்க மாட்டோம். அது அவனுக்கு வந்த கஷ்டம், அது அவனுக்கு அப்படி இருக்கும், நமக்கு அப்படி இருக்காது. அதே மாதிரி புறஜாதிகள் வந்து சோசியம் பார்ப்பாங்க. அவங்க ஒரு மனுஷன் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே அவங்க வாழ்க்கையை கொண்டு வருவாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி கிடையாது. இந்த பைபிளை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், நல்லா செபிக்கணும், கர்த்தருக்குள்ளே இருந்து அவருடைய கட்டளையை நம்ம கைக்கொள்ளணும். கர்த்தருடைய கட்டளை நம்ம கைக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் சாபம் தான் நமக்கு நேரிடும். இன்றைக்கி 50 வயசுக்கு மேலே வேலை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்காங்க. ஒன்று குறுக்கு வலிக்குங்காங்க, என்ன மூச்சு விட முடியலைங்காங்க. காரணம், அவருடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒரு போத வழியிலே போய் கொண்டு இருக்கிறாங்க. போத வழியிலே போகும்போது தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 24:38 போட்டிருக்கிறது. எப்படி என்னால்
ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் நோவா காலத்தில் பூமியில் ஜனங்களே கிடையாது, எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. நோவா ஒரு குடும்பம் மாத்திரம்தான் தப்பிக்கப்பட்டது பேழையை உண்டு பண்ண அப்படின்னால. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் எங்கே பார்த்தாலும் மழை வெள்ளம், வீடு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுது, நெல் நட்டால் எல்லாத்தையும் முக்கிட்டு போயிடுது, வாழை ஓட்டால் தூக்கிட்டு போயிடுது. அப்படியே பிழைப்புக்கு வழி இல்லாத அளவுக்கு உன் உயிர் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது. அதையும் கவர்மெண்ட்டு பார்த்து ஓரளவுக்கு காப்பாற்றி தான் வச்சுருக்காங்க. அது பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனாலும் என்ன தான் பாராட்டினாலும் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். இந்த உலக அழிவிலிருந்து, இந்த கால சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணால் தான் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மாதிரி ஒரு அழிவு இல்லாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை கொண்டு போக முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு கண்டிப்பாக எடுத்து காட்டுகிறது. அவர் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார், உண்மைதான். ஆனால் அதே மாதிரி இந்த வேதம் தெரியாத அளவுக்கு நம்ம செபிக்கிறத ஒரு சோம்பலான ஒரு ஆவி இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு சரீரத்தில் ஒரு நோய் இருக்கிறது. அப்போ நோய் இருக்குதுன்னு சொன்னாலும் நம்ம சரீரத்தை கூட சாத்தாலும் செயல்பட்டு கொண்டே இருக்கான்னு தான் அர்த்தம். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை எப்படி வச்சுருக்கிறோம். நான் ஒரு சாதாரண ஒரு விவசாயி, 29 வருஷம் ஆச்சு. ஆனால் விவசாயத்தில் எந்த விதமான ஒன்றாத்தையுமே கிடையாது. என் மனைவி சொல்லுவா, என்ன விவசாயம் பண்ணுது, இந்த விவசாயத்தை போட்டுட்டு பேசாமல் வேறு வேலையை பார்த்து போகலாமே அப்படின்னு சொல்லுவான். என் மகன் சொல்லுவான், உங்கள் விவசாயம் உங்களோட வச்சுக்காங்க, நான் இதுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். காரணம் என்ன தெரியுமா? அடிமையாக இருக்கிறோம், விலைவாசி இருக்காது. அப்படி விளைஞ்சி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் நோய் வந்து விழுந்துடும். அப்படின்னு சொன்னால் என்ன தான் வாங்க நடனை கட்ட முடியாது. பிற கடை இன்றைக்கி அடைக்க கடைக்காரங்கிட்ட கையை கட்டி நிற்கக்கூடிய காலத்தில் இன்றைக்கி ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்குறார். அப்போது காரணம் என்ன? இந்த சூழ்நிலை எப்படி ஆண்டவர் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் காரணம் இன்றைக்கு விலைவாசிகள் வந்து இன்றைக்கி நம்ம அரசியல் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடையாது. விவசாயத்தில் முன்னேற்றம் இல்லை, அதுக்காக விவசாயம் பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியல. நிறைய பேர் என்னை மற்ற வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு இந்த கர்த்தருடைய ஊழியம் இருக்கிற அப்படின்னால நான் எங்கும் வர முடியாது. என் சொந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு மீதி வேலையை பார்த்துக்கிட்டு நான் இங்கேயே இருந்துக்கிடுவேன், எந்த வேலைக்கும் நான் வரல. கூடுதலால் சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் இந்த ஊழியத்தை விட்டு என்னை போக முடியாது, இதை விட்டு நான் போனேன் அப்படின்னு சொன்னால் உங்களை மாதிரி நானும் மரண கணத்தில் விழ வேண்டியதான், வேறு வாய்ப்பு இல்லை. யோசித்து பாருங்கள். அப்போ விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொன்னால் எல்லா வியாபாரங்களுமே அடிபடும். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, இது கடைசி காலமாக இருக்கிறது. மனுஷகுமாரன் வரும் காலத்தில் இப்படி நடக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறோம். அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுவாங்கன்னா வீட்டில் கறி எடுப்பாங்க, மட்டன் எடுப்பாங்க, எல்லாம் எடுப்பாங்க. ஆனால் ராஜ்ய போதிலே நிற்பாங்க. நான் ஒரு காலத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அந்த வாழ்க்கையை மாற்ற போய் தான் நீங்கள் இப்படி வாங்க, இந்த இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம பாரம்பரியத்தில் உள்ள தேவனே நம்ம தொழுது கொண்டுக்கிட்டு இருக்க முடியும் சொன்னால் நரகம் தான் போக முடியும், பரலோகம் போகிற வாய்ப்பு இல்லை. யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையை மாற்ற வேண்டும், நம்ம குடும்பங்கள் மாற வேண்டும். ஏதோ ஒரு ஆராதனை இருக்கிறது, ஒரு தேங்காய் பழம் அப்படியே கொண்டு போயிட்டோம்னா அது ஒரு செலவே கிடையாது. இந்த 30 ரூபா 50 ரூபாயிட முடிஞ்சுவோம். அப்படியல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்ற மனிதருடைய வாழ்க்கை அப்படி வாழ்க்கை கிடையாது. நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஒரு ஆசிரியர் இன்றைக்கி பாடம் எடுக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாடத்தை மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. வேறு எதுவுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கை அதுக்கங்கிட்டு நீங்கள் படிப்பில் மார்க் வாங்குறத விட இந்த பைபிளை படித்து நீங்கள் மார்க் வாங்காட்டாலும் பரவாயில்ல, அடுத்த வேலை உங்களுக்கு ஜாயின் பண்ணதை கர்த்தர் வாய்ப்பாக இருக்கிறார் நமக்கு. யோசித்து பாருங்கள், படிப்பே முக்கியம் கிடையாது. இந்த வேதத்தை நீங்கள் படித்து பாருங்கள், உங்கள் சந்ததி எப்படி இருக்கிறதுன்னு யோசித்து பாருங்கள், உங்கள் கொண்டாட்டம் எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள். எந்த தொழில் எடுத்தாலும் ஒரு முன்னேற்றத்துக்கு போகலாம். கடை ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இன்றைக்கி நம்ம இருக்கும்போது உயிரோடு இருக்கணும், ஜீவன் பலம் கொடுக்குறோம். இன்றைக்கு பூமியை விட்டு நம்ம கடந்து போகிறது, இது நித்திய ஜீவனை நான் கொடுக்குறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்துருக்கிறார். யோசித்து பாருங்கள். கடை ஒரு பெருசு கிடையாது. இந்த பூமியில் பிறந்த உடனே மனுஷனுக்கு அவனுக்கு கடை வந்துடுது. ஒரு பிள்ளை பெற்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 1 லட்சம் ஆகுது. ஆனால் அன்றைக்கி பழைய காலத்தில் அது கிடையாது.
ஏன் கிடையாது? அவங்க ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டாங்க. இன்றைக்கி போனோம், ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 4 முறை உரத்தை தூக்கி போட்டால் தான் இன்றைக்கி நெல் விளையுது. அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். டாக்டர் பெருசாகிட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கில் செலவழித்து படித்து கொண்டு இருக்காங்க. அன்றைக்கி கோடிக்கணக்கில் செலவழிக்க முடியாது, பணம் இல்லை. சாதாரண ஒரு மருத்துவம் பண்ணுதாங்கன்னு சொன்னால் தமிழ் வைத்தியத்தில் என்ன செய்வாங்கன்னா பச்சையிலே தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கடன் கிடையாது, ஆனால் வேதம் கிடையாது. இப்பொழுது இருக்கிற வேதம் மாதிரி அப்போது பைபிள் நிறைய கிடையாது, நிறையா ட்ரெஸ்ஸு கிடையாது, ஒரு நாகரிகமாக போக முடியாது. வெள்ளைக்காரன் காலத்தில் கோமணம் கட்டிட்டு போனால் அங்கே போலீஸ்காரங்க அடிச்சிருவாங்க. அவங்க ஒரு பாசை பேசுவாங்க, இவங்க ஒரு பாசை பேசுவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஆனால் உங்கள் உள்ளங்கள் மாறி இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். உங்கள் உள்ளங்கள் மாற வேண்டும். இந்த உள்ளத்தை, இந்த இதயத்தை அவர் கொடுத்துருக்கிறார். இந்த இதயத்தில் வாழுகிறதற்கு இயேசுவுக்கு உங்கள் உள்ளங்களை நீங்கள் கொடுங்க. கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே வாழுவார். அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் இருக்கும், அப்போ ஒரு ஆறுதல் இருக்கும். அப்போ நித்திய ஜீவனுக்கு நம்ம பிரவேசிக்க முடியும். இன்றைக்கி பிள்ளை சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லவே வேண்டாம். திருமணம் ஆன உடனே இன்றைக்கி யார் ஆலோசனை கொடுக்கா அப்படின்னு சொன்னால் மாமியாக தான் ஆலோசனை கொடுக்குறேன். உங்கள் தகப்பனுக்கு ரொம்ப கொடுக்காதீங்க. நீங்கள் எப்படி சம்பாத்தியம் பண்ணி அவங்க உங்களுக்கு நீங்கள் குடிப்பியே, அவங்க வந்து அவங்க பிள்ளைகளை கொடுத்துருவாங்க, உங்கள் அக்கா தங்கச்சி கொடுத்துருவாங்க. நீங்கள் சங்கடப்படாதங்க. என்னாச்சு? கிறிஸ்மஸ் மாமியார் வீட்டில் தான் கொண்டாட்டம் நடக்கும், தாப்பன் வீட்டில் இருக்காது. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால், அந்த என் பிள்ளைக்கு நான் அப்படி உண்டாக்கிறோம் இப்படி உண்டாக்கிறோன்னு சொல்லலாம் ஒரு பெற்ற தாய் வளர்த்துருந்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆக போகுது? திருமணம் ஆன உடனே எல்லாம் அற்று போய்விடுகிறது. காரணம் என்ன சொன்னால், அங்கே சாத்தான் குடியேறிட்டான், மாமியார் வீட்டில் போய் குடியேறிட்டான். அப்படின்னு சொன்னால் நீங்களும் அப்படித்தானே வாழ்ந்துருக்கிய அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. கிடையாது அப்படின்னு சொல்லி திருமணமான 3ஆம் மாதமே சண்டை ஓட்டு வந்தவன் தான். இன்னும் மாமியார் வீட்டுக்கு நான் போனதே கிடையாது. என்னோடய விவசாயத்தை குறை சொன்னாங்க. என்னையா விவசாயம் பார்க்க, என்னையா மாடு வச்சு பார்க்க போயா அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு வீட்டை கட்டிட்டு போய் நீ செட்டில் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. என் விவசாயத்தை குறை சொன்னோம்னே எனக்கு கடும் கோவம் வந்துருச்சு. அப்போது காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு தொழிலை குறை சொல்கிறதுக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. அவரவர் படித்த தொழிலில் அவங்கவுங்க இருப்பாங்க. அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீ அதை செய் இதை செய்யின்னு சொல்லி நாம் அதை சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். உங்கள் தொழிலை நீங்கள் கரெக்டாக வச்சுக்காங்க. அநேக கடன் வாங்கிறது அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் இதே நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் போகக்கூடாது. அதனால தான் அந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி பிலிப்பியருக்கு நிர்பந்த ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னு சொன்னால், உங்களுக்கு விண்ணப்பம் இங்கேயும் பண்ண வேண்டும் என்று தான் இந்த பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியருக்கு எழுதும்போது அங்கே சொல்லி கொண்டு வருகிறார். யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கூடிய செபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையை எப்படி வச்சுருக்கிறோம்? கர்த்தருக்குள்ளே நம்ம வச்சுருக்கிறோமா, இல்லை கர்த்தரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணுதாமா? அங்கே பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். அந்த நோவாவை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், நீதிமானாக நான் கண்டேன்னு சொல்லி கர்த்தரே அங்கே சாட்சி கொடுக்கிறார். 2வது பார்க்கும் பொழுது அங்கே உங்களுக்கு சமாதானம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். 3வது காரியத்தில் இங்கே பார்க்கும் பொழுது ஒரு 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7வது வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்வார் என்று சொல்லி இங்கே நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருக்குள்ளே இருக்கிறதா? இல்லை இன்றைக்கி அரசியல்வாதியை குறை சொல்லி மற்றவர்களை குறை சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளே வராமல் உலக மனுஷனாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோமா? யோசித்து பாருங்கள். உங்கள் சிந்தனையிலே கர்த்தருக்குள்ளே அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கேட்ட சத்தியத்தை மனதிலே கொண்டு வருவோம். ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த சிறையிருப்புடைய நாட்களிலும்
இந்த கிறிஸ்துமஸுடைய நாட்களிலேயும் இந்த இயேசு எதற்காக வந்தார்? நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய வருகையில் உலக அழிவு எக்கச்சக்கமாக இருக்கும், அதில் நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறதும் ரொம்ப சந்தோஷம், அது ஆசீர்வாதம். ஆனால் இந்த வசனம் உங்களை இருதயங்களிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தம் கிடையாது, இந்த இயேசுக்கு சொந்தம். ஒரு சரணத்தை பாடுகிறேன். நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மேலும் கிறிஸ்து நாதர்க்கு சொந்த, நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுதே பாரே, வலிய பரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கு வாரம், நீ உனக்கு சொந்தமல்லவே. நன்றி இயேசு சாமி. யோசித்து பாருங்க, இந்த சரீரத்தில் ஆளுகை செய்கிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார் என்று நீங்கள் தீர்மானித்து வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு நித்திய சிவன் உண்டு, இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நிம்மதி உண்டு, ஒரு சமாதானம் உண்டு. காலையில் எழுந்த உடனே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வார். பிரியமானவர்களே, இந்த சசுவா டிவியின் மூலமாக குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேட்குற இருதயங்கள் எல்லாவற்றையும் நோயிலிருந்து, சாபத்திலிருந்து, கடன் பிரச்சனை எல்லாத்துலேயும் விடுதலாக்க வேண்டுமா செபிக்கிற சேகரித்து விவசாயிகள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய தேசம் ஆசீர்வாதங்களை பிரவேசிக்க வேண்டும். எங்களுடைய முதல்வர் வரைக்கும் எல்லாரும் அநேக பணிகளை செய்து கொண்டு வர்றாங்க. அவர்களுக்கு துக்கம் வராத அளவுக்கு நீர் இருந்து பயன்படுதுங்க. கிரியை செய்யுங்க. நீ சகட்ட சத்தியங்கள் எல்லாத்தையும் நீர் பயன்படுத்த வேண்டும். என்னை பின்பற்றவர்கள் நாம் புறம்பே தள்ளுவதில் என்று வேதம் சொல்லுகிறது. தள்ளாதபடிக்கு தாங்கி நீங்கே நடத்துங்க. தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.